வணக்க மக்களே, நான் உங்கள் ராஜா ஸ்டூடியோ 49க்காக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோங்க. பேராவூரில் ரொம்ப நாள் கழித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். என்ன கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, ஆளும் திமுக அரசை எதிர்த்து மற்றும் வந்து பேராவூரில் பேரூராட்சி மன்ற நிர்வாகம் முறைகேடு செய்ததாக ஒரு போராட்டம் நடக்குது. பேராவூரில் மக்கள் வந்து நிறையா கூடினாங்க. அது எந்த கட்சி சார்பில் அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் முன்னிலையில் தான் இது நடந்தது. மற்றும் வந்து மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அனைத்து கட்சி நிர்வாகிகளுமே கலந்துக்கிட்டாங்க. அதில் பொதுவாக பேர் சொல்லப்போனால் நிறையா சொல்லலாம், நம்ம அது வேண்டியதில்லை. ஸோ என்ன கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு மெம்பர், அவரும் இந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவர் திரு செந்தில் அவர்கள் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறார். என்ன கேஸ் அப்படின்னா, முறைகேடு, டெண்டர் முறைகேடுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஃபைல் பண்ணி அதை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பண்ணி இங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறத ஒரு போராட்டமாக கொண்டுட்டு வராங்க. மற்றும் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே மக்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் மக்கள் திரளாக கூடுறாங்க. நல்ல கூட்டமாக இருந்தது. நல்ல ஒரு மக்கள் நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பல பேர் பேசுகிறாங்க. அதில் திலீபன் பேசினார், அடுத்து மாவட்ட செயலாளர் பேசினார், அதுக்கடுத்து முன்னாள் அமைச்சர் பேசினாங்க, நிறையா பேர் பேசினாங்க. ஸோ என்ன பேச வராங்க அப்படின்னா, முறைகேடு. இந்த முறைகேடு வந்து இப்போ இல்லை, பண்டு தொட்டால் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குது. இது பொதுவாக சொல்லப்போனால் மக்கள் மேலேயும் சில தவறுகள் இருக்குது. மக்கள் இளைஞர்கள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஊழலை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். ஸோ என் ஊராட்சியில் நான் பண்ணியிருக்கேன். இனிமேல் வர்ற காலங்களில் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் ஆனால் இல்லை, மிகப்பெரிய ஒரு ஊராட்சி, ஒரு பேரூராட்சி, இது மட்டும் இல்லைங்க. தமிழகத்தில் ஒவ்வொரு பேரூராட்சியிலையுமே, பேரூராட்சி மட்டும் இல்லை, ஊராட்சி தமிழக அளவில் இருக்குன்னு வைங்களேன். தமிழக இந்தியாவிலே இருக்குது பொதுவாகவே. இதை இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. இது ஏன் நாங்கள் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த போராட்டத்தோடு நிப்பாட்டிடக்கூடாது. அடுத்த கட்டம் கொண்டுக்கிட்டு போகணும். இது வந்து ஸ்டூடியோ 49 சார்பாக நான் மனமாற கேட்டுக்கிறேன். ஏன்னா மக்களுக்கான ஒரு நீதி இல்லை. மக்களுக்கு இந்த செய்கை செய்யணும், இதை செய்ய போனால் அதில் வந்து முறைகேடு வருது அப்படின்னு நம்ம வெளிப்படையாக பேசவும் முடியலை. ஏன் இதை பேச முடியலை அப்படின்னா, மிரட்டல். இந்த அரசு இல்லை, இப்போ இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க போராட்டம் பண்ணி அவங்க ஆளுங்கட்சியாக வரையில் அப்போ பேசினா கூட மீடியாவனால் பேசவே முடியலை. ஏன் இதை பேச முடியலை அப்படின்னா, மிரட்டல்கள் கொடுக்குறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இந்த பேராவூரில் உண்மையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அவங்கள வாழ்த்தணும். இதை நல்லா அடுத்த கட்டமாக கொண்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடியோ 49 சார்பாக அவங்களையும் வாழ்த்துவோம். இதை வெளியில் கொண்டு வரணும், நல்ல செயல்கள் செய்யணும். அது இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே. இப்போ இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம், நாளைக்கு ஏடிஎம்கே. இதே உண்மையிலே அரசியல் தலைவர்கள்லாம் இதை கண்காணித்தாங்க அப்படின்னா ஊழல் நடக்காது. நல்ல ஒரு செயலை செய்யலாம். இது வந்து ஸ்டூடியோ 49 சார்பாக நம்ம வந்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டுங்க, மக்களும் இதை உன்னிப்பாக கவனிங்க. அரசியல் என்ன நடக்குது, எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு போகாதீங்க. இன்றைய இளைஞர்களும் சரி, பெரியவங்களும் சரி, அன்னைமார்களும் சரி, நீங்கள் எல்லாருமே இந்த அரசியலை முதல்ல கவனிக்கணும். நம்ம இந்த ஊரில் தான் நடக்குதுன்னு இல்லை, பொதுவாகவே தமிழகத்தில் நீங்கள் பண்டு தொட்டால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனித்து யார் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆதரிங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேளுங்க, எதிர்த்து கேள்வி கேளுங்க. நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் தான், இன்றைக்கி நான் பயந்தேன் அப்படின்னா அந்த வீடியோவை போட முடியாது. எனக்கு என்ன நடக்குது, நம்மளுக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னா போடவே முடியாது. ஸோ மக்களும் நல்லா திங்க் பண்ணி ஆராய்ந்து இந்த விஷயம் ஏன் நடக்குது, இப்போ நம்ம கூப்பிட்றாங்க, நம்ம போகிறோம், மீட்டிங் போகிறோம், ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறோம், அப்படி மட்டும் இருக்காதீங்க. பொதுவாகவே எல்லா மக்களுமே இது எதனால் நடக்குது, இதுக்கு என்ன காரணம், அடுத்து என்ன ஸ்டெப்பு, நீங்களும் பயன்பெறுங்க. இன்னொன்றுங்க,
ஆர்டிஐ தகவல் அறிவு சட்டம்னு ஒன்று இருக்குது. இதை பயன்படுத்துங்கள் மக்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் நிறையா விஷயம் இதை யாரும் எதுக்குறதுலாம் இல்லைங்க. நம்ம ஊரில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அடுத்த வீடியோலேயே அதை தர்றேன். ஆர்டிஐனா என்ன, நீங்கள் எப்படி கேட்கணும், அதுக்கு அவங்க பதில் கொடுக்கலன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்ப்பாட்டங்கள் சிறக்க வாழ்த்துக்கள் ஸ்டூடியோ 49 சார்பாக. இனி அவங்க பேசுனது ஒவ்வொரு வீடியோ நம்ம ஃபுல்லாலாம் நம்ம ரெக்கார்ட் போடல, ஏன்னா அது பெருசாக போகுங்கிறதுனால ஒரு குறிப்பிட்டது அவங்க பேசின வீடியோக்கள் இதில் வரும். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி அரசியல் நிகழ்வுகளும் நம்ம சேனலில் கொண்டுட்டு வருவோம். ஏன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம கொடுக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதுக்கு அந்த கட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அந்த கட்சி இல்லை. பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ஊடுருவி நம்ம என்னென்ன நடக்குது இந்த கட்சியில், இவங்க எதுக்காக அந்த போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு சொல்கிறது தான் நம்ம ஸ்டூடியோ 49ஓட வேலையாகவும் இருக்கும். அதுக்காக பொழுதுபோக்கு மட்டுமே இல்லை, இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணால் தான் மக்களுக்கு ஒரு உணர்வு வரும். இந்த உணர்வை தூண்டக்கூடிய வகையில் தான் நம்ம வீடியோ போடுவோம். சிறப்பான ஒரு நேர்மையான வீடியோவை தான் இனி தருவோம். கண்டிப்பாக இனி கண்டினியூவாக அது டிஎம்கே மீட்டிங் பண்ணாலும் சரி, பிஜேபி பண்ணாலும் சரி, ஏடிஎம்கே பண்ணாலும் சரி, எந்த கட்சி பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விளக்கம் தான் அது. ஸோ நீங்கள் மக்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஏடிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க, டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய விமர்சனங்களை நம்ம சேனலில் வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது என்ன வீடியோ, இது எதுக்காக, இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சசிதா ஹைடெக் ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டூடியோ 49 யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். மேலும் இது மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம ஸ்டூடியோ 49 யூடியூப் சேனல், சசிதா ஹைடெக் ஃபேஸ்புக் தளம், சசிதா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அத்தனை திட்டங்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியிலே நாங்கள் செய்து காட்டினோம். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் ஏழை எளியவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, ஏழை எளியவர்களின் வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஏழை எளியவர்கள் படிப்பு ஆதரவற்றவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இதோ பேராவூரணி பூக்கொள்ளை முடச்சிக்காட்டில் வானலாவ உயர்ந்திருக்கிற கலை அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்து இன்றைக்கு பேராவூரணி பகுதியிலே இருக்கிற பல ஏழை எளியவர்களின் குழந்தைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இன்றைக்கு பட்டதாரிகளாக பவனி வருகிறார்கள் என்றால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சர்க்காரில். 9ஆம் தேதி தமிழகம் எங்கும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிற மாணவி ஒரு காலி பயலால் ஞானசேகரன் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனாலே கற்பழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு வீதியிலே வீசப்பட்டார். எந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அந்த பெண்ணை அருகிலே வைத்துக் கொண்டு, இவள் இன்னும் சற்று நேரத்திலே இவரை சரி செய்து விடுவேன், நீங்களும் வாருங்கள், சொல்லுகிறேன் சார் என்று சொன்னானே, யார் அந்த சார் என்று எழுப்பிய கேள்விக்கு இதுவரை நாட்டை நாசமாக்குகிற சண்டாளன் ஸ்டாலினுக்கு பதில் சொல்ல துப்பு உண்டா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமா முதலில் கற்பழிப்பு நடக்கிறது? கிருஷ்ணகிரியிலே பள்ளியிலே படிக்கிற 10ஆம் வகுப்பு பிள்ளை கற்பழிக்கப்படுகிறார். முதலமைச்சர் நடவடிக்கை இல்லை. அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். உடனடியாக எலிபேஸ்டை தின்று செத்து விட்டார் என்று அந்த வழக்கை மூடி மறைக்கிறார்கள். மேட்டுப்பாளையத்திலே பச்சளம்பிள்ளை கற்பழிக்கப்படுகிறார். கோவையிலே கற்பழிப்பு நடைபெறுகிறது. இதோ நம்முடைய உரத்த நாட்டிலே 5 பேர் சேர்ந்து குண்டர்கள் ஒரு இளநங்கையை கற்பழிக்கிறார்கள். 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதுவரை இன்னும் ஒருவர் கைது செய்யப்படவில்லை. நம்முடைய மல்லிப்பட்டத்திலே பள்ளிக்குள்ளே சென்று பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆசிரியரை கத்தியாலை குத்து படுகொலை செய்கிறார்கள். எந்த நடவடிக்கையும் இல்லை. எதை பற்றி நோக்கமற்ற சர்க்காராக இருக்கிறது. பேராவூரணி பேரூராட்சி மட்டுமல்லாமல், சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல், சேதுவாத்திரம் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருக்கிற திரு முத்துமாணிக்கம் அவர்கள் அங்கே இருக்கிற ஒப்பந்தக்காரர் முத்துக்குமார் என்பவரை பயன்படுத்தி முடிக்கப்பட்ட ஒரே பணிக்கு 3 முறை பணத்தை பெற்று கையாடல் செய்து இப்படி பேராவூரணியை நாசமாக்கி கொண்டிருக்கிற இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவதற்காக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த ஆர்ப்பாட்டம்
சோழமண்டலத்துடைய தளபதி, நம்முடைய வழிகாட்டி, சட்டப்பேரவை உறுப்பினர், திருவாரூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆருயிர் அண்ணன் காமராஜ் அவருடைய தலைமையிலும், தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், பட்டுக்கோட்டை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், வழக்கறிஞர் ஆருயிர் அண்ணன் சி.வி. சேகர் அவர்களுடைய முன்னிலையிலும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு பெருந்தரல் ஆர்ப்பாட்டமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்விற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் இணை செயலாளர் அண்ணன் பி.என். ராமச்சந்திரன் அவர்களையும், மாநில விவசாய பிரிவினுடைய இணை செயலாளர், பேராவூரணி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் திரு மா கோவிந்தராஜன் அவர்களையும், மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவர், தொகுதியினுடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அண்ணன் எஸ்.வி. திருஞான சம்பந்தம் அவர்களையும் முன்னிலை பொறுப்பேற்று நடத்துமாறு ஒரு சிறப்புக்குரிய பேரூராட்சி, மரியாதைக்குரிய பெரியவர் திருமிகு வேலாயுதம் செட்டியார் அவர்கள் பேரூராட்சி தலைவராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேரூராட்சி தலைவராக இங்கே பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் காலத்திற்கெல்லாம் இந்த பகுதியிலே வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பணியாற்றினார்கள். ஆனால் இன்று பேராவுடைய பேரூராட்சி நிலை தமிழகமே திரும்பி பார்க்கின்ற சொல்லுகின்ற வண்ணம் இன்றைக்கு நிலை இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விடிய அரசு பொறுப்பினை ஏற்றத்துக்கு பின்னாலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை பேரூராட்சி, பேராவூர் பேரூராட்சி ஏறக்குறைய 21,000 மக்கள் தொகை. ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாம் இருக்கு. ஆனால் அத்துணை இதுதான் செயல்பாடு. திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் ஒரு கொள்கையை முடிவெற்றிருக்க, நம்ம 2026 வர்றோமோ வரலையோ வரப்போறதில்லை, எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடணும், பேரூராட்சியில முடிச்சுட்டு போடணும். அதுதான் அவங்க கொள்கை முடிவு. அதனுடைய முதல் படிதான் இன்னைக்கு பேராவூரணி பேரூராட்சி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்மையிலே பொதுச்செயலாளர் வர இருக்கின்ற 8ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கார். அங்கே வணக்கத்துக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் அவர்கள் பணியாற்றி இருக்கார். அந்த மேயர் தனது மனைவியின் பேரில் அரசாங்க சொத்தை பட்டம் போட்டிருக்காரு. இது மாதிரி நிறைய இத்தனை பையன் திமுக ஆட்சியில் நடக்குது. அது இத்தனைக்கு மேலாக இன்னும் 2 நாள்ல உள்ளாட்சி பதவியெல்லாம் முடிய போகுது. தூய்ச்சலான திமுக அரசுன்னா இன்னைக்கு உள்ளாட்சி நடத்தும். ஆனா அவங்களுக்கு அந்த முடிவு இல்லை. தேர்தல் நடந்தா நம்மளால தோத்து போயிடுவோம், தேர்தல் நடந்தா நம்ம தோத்து போங்கிற நம்பிக்கையில அவங்க தேர்தலை நடத்தலை. எனவேதான் இந்த முதல் படி இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்கின்ற இந்த பணி நம்ம வெற்றி பெற வரை நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும் கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே பட்டி தொட்டிகள் எல்லாம் நடைபெறுகிற அத்துமீறல்கள், ஊழல்கள், குடும்ப வன்முறைகள், போதைப் பொருட்கள், அதே போல கொலைகள், கொள்ளைகள், சிறுமிகள் கற்பழிக்கப்படுவது, மாணவியர்கள் கற்பழிக்கப்படுவது, இவையெல்லாம் எதிர்த்து குரல் எடுக்கிற ஒரே தலைவராக இன்றைக்கு எடப்பாடியார் திறந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் சாதாரண மக்களுக்காக கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற நிலை வந்துவிடும். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இங்கே ஆர்ப்பாட்டம், 8ஆம் தேதியில தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம், 4 நாளைக்கு முன்னால திருச்சியில ஆர்ப்பாட்டம், 2-3 நாளைக்கு முன்னால தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். ஒரு பாலியல் வன்கொடுமை எதிர்த்து பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார். அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். அதிமுகவின் அத்தனை கைது செய்யப்பட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள் வெளியே இருக்கிறார்கள். அதிமுகவை கைது செய்கிறது இது ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு பேராவூரணியில, இந்த பேராவூரணிக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. எனது அருமைக்குரிய அண்ணன்மார்கள் 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். எல்லா காலத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக திகழ்வது நம்முடைய பேராவூரணி சட்டமன்ற தொகுதி. அதுக்கு காரணம் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக ஆரம்பித்த இயக்கம் தான் அதிமுக. அந்த அதிமுக மிக சாதாரண மக்கள் வாழ்கிற பகுதி நம்முடைய பகுதி. பேராவூரணி பகுதி என்பது மிக சாதாரணமானவர்கள் வாழ்கிற பகுதி, சாமானிய மக்கள் வாழ்கிற பகுதி. சாதாரணமானவர்கள், சாமானிய மாணவர்கள்
யாரை ஆதரிப்பார்கள் என்று சொன்னால் அதிமுகவை தான் ஆதரிப்பார்கள். அதற்கு பேராவூரணி பெரிய உதாரணம். பெரிய பெரிய ஊரணிகள் இருந்ததுனால இது பெரு ஊரணியாக இருந்து மருவி பின்னால பேராவூரணி என்று வந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நகரம், அந்த நகரம் தஞ்சை மாவட்டத்தினுடைய கடைகோடியில் இருக்கிற நகரம். தஞ்சை மாவட்டத்தினுடைய கடைகோடியில் இருக்கிற நகரம். சுற்றி விவசாயம். எங்க பார்த்தாலும் வந்துட்டு போனா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். பேராவூரணிக்கு வந்துட்டு போனோம்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள், தென்னை மரங்கள் பார்ப்பதற்கு அப்படியே மன மகிழ்ச்சியா இருக்கும். விவசாயிகள் நிறைந்து இருக்கிற பகுதி, செழிப்பாக இருக்கிற பகுதி. நான் திமுக கட்சியை பார்த்து, திமுக ஆட்சியை பார்த்து நாங்கள் கேட்பதெல்லாம் இது வளமையான பகுதி, வலிமையான பகுதி, செழுமையான பகுதி. இந்த பகுதியை மீண்டும் உங்களால் செழுமையாக்க முடியாது. அது திமுக ஆட்சியால் நிச்சயமாக முடியாது. அதை குட்டிச்சோராக்கி விடாதீர்கள் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கையாக வைக்க வந்திருக்கிறோம். இந்த பேரூராட்சி எனது அருமைக்குரிய அண்ணன்மார்கள் சொன்னதை போல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த பேரூராட்சி மன்றத்திற்கு எத்தனையோ ஜாம்பவான்கள் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் இந்த பகுதி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, வாழ்வாதாரத்திற்காக போராடி இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு ஒரு பேரூராட்சி தலைவர் கடந்த உள்ளாட்சி தேர்தலில், நகர்ப்புற தேர்தல் நடந்த நேரங்களில் ஒரு 14 உறுப்பினர்களை கொண்ட பேரூராட்சி தலைவராக அந்த கூட்டணிக்கு 14 பேர் வெற்றி பெறுகிறார்கள். அதிலே சாந்தி என்பவர் வெற்றி பெறுகிறார். இந்த ஊராட்சியுடைய, இந்த பேரூராட்சியுடைய தலைவராக சாந்தி சேகர் என்பவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றதற்கு பின்னால் அவருடைய கணவன் இந்த திமுகவுடைய நகர செயலாளர் சேகர், திமுகவுடைய, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், சேகர் இந்த நகர செயலாளர் இருக்கட்டும். அதாவது நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவர் நகர செயலாளர் இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், எந்த பதவி வேணாலும் எடுத்து போட்டோம், திமுகவில் இருக்கிறார். அது நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவங்க மாமனாரும் திமுக பெரிய நிர்வாகி. அவங்க மாமனார் செல்வராஜ், செல்வராஜ் தானே பேரு, அவரும் திமுகவில் பெரிய நிர்வாகி. இவங்க தலைவர், பேரூராட்சிக்கு அந்த அம்மா தலைவர். இவங்க 2 பேரும் கான்ட்ராக்டுக்காரங்க. சேகரும் செல்வராஜும் ஒப்பந்தக்காரர்கள். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் சொன்னதை போல பேரூராட்சியுடைய சட்டத்திட்ட விதிகள் என்ன சொல்வது என்று சொன்னால், ஒரு பேரூராட்சி தலைவராக இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் ஒப்பந்தக்காரராக இருக்கக்கூடாது. 2 பேருமே ஒப்பந்தக்காரராக இருக்காங்க. 2 பேருமே ஒப்பந்தக்காரராக. எல்லா ஒப்பந்தங்களையும் இவர்கள் தான் எடுக்கிறார்கள். கேள்வி கேட்டால் அமளித்து பண்ணுகிறார்கள். 14 பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வைத்துக் கொண்டு கேள்வி கேட்டால் வேற யாரையும் கேள்வி கேட்க விடுவதில்லை. சரி, கேள்வி கேட்க விடல, நீ செய்யறத சரியா சரியானா இல்ல. 15வது வார்டு, குறிப்பாக 15வது வார்டுல ஒரு டெண்டர் நடக்குது. மேலத்தெரு, தெப்பகுளத்தெருவா, தெப்பகுளத்தெரு, மேலத்தெரு, இந்த 2 தெருக்களுக்கும் சாலைகள் அமைப்பதற்கு அங்கே டெண்டர் போடப்படுகிறது. டெண்டர் விட்டாச்சு. டெண்டரை இவங்க தான் எடுக்கிறாங்க. டெண்டரை பேரூராட்சியுடைய தலைவருடைய மாமனாரும் அவருடைய கணவர் தான் எடுக்கிறார்கள். சாலையே போடாமல் பில் எடுத்தாங்க. என்னுடைய குற்றச்சாட்டு, சாலையே போடாம 15வது வார்டுல கோடிக்கணக்கில் பணம் பறிபோய்விட்டது. இதை காமராஜ் சொல்றான். இங்க இருக்கிற இவருடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, நினைக்காதீங்க. சொல்லல, நடப்பது உண்மை. இதை சொல்லுவது, கோர்ட்டை சொல்லுவது யார் என்று சொன்னால் செந்தில்குமார் மதுரை கோர்ட்ல சொல்றார். மதுரை கோர்ட்ல சொல்றது, மதுரை கோர்ட் ஒரு உத்தரவிடுகிறது. என்ன உத்தரவுன்னு சொன்னா, உடனடியாக விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோர்ட் ஒரு உத்தரவிடுகிறது. கோர்ட் உத்தரவிட்டதும் இங்கே விசாரணை நடைபெறுகிறது. இயக்குனர், பேரூராட்சி இயக்குனர் குராலா, டவுன் பஞ்சாயத்து டைரக்டர் இங்க விசாரணை பண்றார். விசாரணை பண்ணி அவர் கோர்ட்டுக்கு ஒரு தகவலை சொல்கிறார். குற்றம் நடந்திருப்பது உண்மைதான், அங்கே இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருப்பது உண்மைதான் என யாரு, பணம்
வேலை செய்யாம பணம் எடுத்தது உண்மைதான் என்பதை கோர்ட்டுக்கு இயக்குனர் தெரிவிக்கிறார். பேரூராட்சியினுடைய இயக்குனர் தெரிவிக்கிறார். தெரிவிப்பதற்கு பின்னால் மதுரை ஹைகோர்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் உடனடியாக நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை நடவடிக்கை இல்லை. 6 வாரத்துக்குள்ளாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோர்ட் சொல்லியிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. 6 வாரம், எத்தனை 6 வாரங்கள் ஆகிவிட்டன. அதனாலேதான் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், உடனடியாக மாவட்ட செயலாளர் சொன்னதை போல, அமைப்பு செயலாளர் சொன்னதை போல, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல பேரூராட்சி தலைவர் மீது உடனடியாக நடவடிக்கை வேண்டும். ஒரு குடும்ப ஆட்சி, திமுக எப்படி குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறதோ அதே போல பேராவூரில் திமுகவின் மணியில ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உறுதுணையாக சென்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்பதற்கு வலியுறுத்திதான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும்.